அறுபடை வீடுகளில் 5 வீடு திமுக. திருவண்ணாமலை இது புனித ஸ்தலம், இங்கே திமுக தானே. நாகூர்லயும் நாங்கள் தான் வச்சிருக்கிறோம். முதல் முறை அமித்ஷா வந்தார், அவர் கூட்டணியில் இருக்கிற பாமக 2ஆம் முறை. அடுத்து 2வது முறை மதுரைக்கு வந்தார், அதிமுகவே 2 ஊர்கள். வேலுமணி கோஷ்டி ஒன்று, எடப்பாடி கோஷ்டி ஒன்று. செல்லூர் ராஜன் ஒரு மந்திரியாக இருக்கார், அவர் ரொம்ப யோக்கியமான மந்திரி. அமித்ஷா கூட்டம் பேசுகிறார். கூட்டம் முடிச்சு போன பிறகு அந்த கூட்டம் திறந்து பார்த்தா அவர் வச்ச 200 கோடியை காணும். 22ஆம் தேதி முருகர் பெயராலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதில் பேசுகிற போது நயினார் நாகேந்திரன் சொன்னார், எங்களிடத்தில் வேலும் முருகனும் இருக்கிறான், இந்த வேலையும் முருகனும் வைத்துக் கொண்டு ஸ்டாலின் ஆட்சி வீழ்த்துவோம் என்று சொன்னார். அவர் காலையில் பேசினார். சாயந்தரம் அதே கூட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நான் பதில் சொல்ல, வேலு முருகனும் திமுக மந்திரியாவே இருக்கிறாங்க. வேலூர் முருகனும் வேலூர் மாவட்ட செயலாளர் இருக்கிறார், முருகன் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறார் என்று பதில் சொன்னேன். எல்லா பத்திரிகையும் கூட எல்லாம் வந்துருக்கு. அது மட்டுமல்ல, அறுபடை வீடுகளில் 5 வீடு திமுக தான். திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, பழனியிலே செந்தில் ஐபி செந்தில் எம்எல்ஏ, திருத்தணியில சந்திரன் எம்எல்ஏ, சாமிமலைக்கு கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ, வட சென்னைக்கு ஜே கருணாநிதி எம்எல்ஏ, வடபழனிக்கு ஒரே ஒரு கோயில் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, திருப்பரங்குன்றம். அதில் திமுக நிற்கல. எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலே நின்று 40 தொகுதிகளில் நின்று 39 வெற்றி பெற்றோம், ஒரே ஒரு இடத்தை இழந்தோம். இப்பொழுது 2026 அந்த அறுபடை வீட்டில் 6வது வீட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக. எங்க திருவண்ணாமலை இது புனித ஸ்தலம், இங்கே திமுக தானே. வேளாங்கண்ணிலையும் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், நாகூர்லையும் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறோம். இதற்கு பிறகு எடப்பாடிக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. ஒன்றை மட்டும் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம், அமித்ஷா இங்கே வந்துவிட்டு போகிறார், ஆகவே திமுகவை அசைத்து பாடுவார் என்று பத்திரிகைக்காரன் எழுதுகிறார். நான் ஒன்றை அவருக்கு சொல்கிறேன், போன பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் 8 முறை மோடி இங்கே வந்தார். 1 முறை 2 முறை அல்ல, 8 முறை வந்தார். தமிழ்நாட்டை எப்படியும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் போட்டியிடுகிற வாரணாசி தொகுதியிலே தேர்தல் கமிஷனை கையிலே வைத்துக் கொண்டு கடைசி நாள் தேர்தல் வைக்க சொன்னார். கடைசி நாள் எல்லா தேர்தலையும் முடித்து விட்டு தமிழ்நாட்டிலே 8 முறை போய்விட்டு கடைசி நாள் வாரணாசியிலே அவருடைய தொகுதியிலே தேர்தல் நடக்கிற போது ராமேஸ்வரத்திலே வந்து உட்கார்ந்திருந்தார். அந்த ராமேஸ்வரம் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக 8 முறை வந்து மோடியால் தமிழ்நாட்டை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. அமித்ஷா வந்து எங்களை என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்டேன். அதற்கு கைமாறு கிடைச்சிருச்சு. முதல் முறை அமித்ஷா வந்தார், அவர் கூட்டணியில் இருக்கிற பாமக 2ஆம் ஒழுங்கு குடும்பம் ஒன்னா இருந்தது, அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாங்க. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, பாமக உடைஞ்சது. இதுதான் அமித்ஷாவுடைய வேலை. மகாராஷ்டிராவுக்கு போனார், சரத்பவாரையும் அவருடைய தம்பியும் பிரித்தார். சிவசேனா கட்சி தலைவர் பால் தாக்கரேவை அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார், பாமக 2 கூறாக பிரிந்து அவங்க போர் பெரிய போராக இருக்கு. அடுத்து 2வது முறை மதுரைக்கு வந்தார், அதிமுகவிலே 2 கோஷ்டிகள், வேலுமணி கோஷ்டி ஒன்று, எடப்பாடி கோஷ்டி ஒன்று. காரணம், மதுரையை வந்து அண்ணாவையும் பெரியாரையும் கேள்வி பேசிவிட்டு போன பிறகு ஒவ்வொரு அதிமுக இருக்கிற தொண்டனும் மிகுந்த கோபத்தோடு இருப்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வருவதற்கு தயாராகிவிட்டார்கள். அவங்களுக்குள்ளே போட்டி. அது மட்டும் இல்ல, மதுரைக்கு அவர் வந்துவிட்டு போனார்ல, அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா?
செல்லூர் ராஜின்னு ஒரு மந்திரி அங்க இருக்கார். அவர் ரொம்ப யோக்கியமான மந்திரி. அவர் சம்பாதித்த பணத்தை பூரா 5 அடுக்கு மாடியில் ஒரு பிளாட் எடுத்து மொத்த நோட்டை அதில் வைத்து பூட்டி ஒரு பிளாட்ல வாங்கி வச்சிருந்திருக்கிறார். அமித்ஷா கூட்டம் பேசுகிறார். கூட்டம் முடிச்சுட்டு போன பிறகு அந்த பூட்டை திறந்து பார்த்தா அவர் வச்ச 200 கோடியை காணும். 1-2 அல்ல, 200 கோடி. யார் எடுத்துக்கிட்டு போனதுன்னு கேட்டா அவங்க மரும் பிள்ளை கிட்ட தான் சாவியே இருந்தது. இப்ப புரியுதா? ஒரு முறை வந்தால் அப்பாவும் பிள்ளையும் பிடிச்சாரு. 2வது முறை வந்தார் மாமனாரையும் மருமகனையும் பிடிச்சிட்டார். கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு அவர் பயந்து கொண்டு திருடனுக்கு தேல் கட்டினால் எப்படி வெளியே சொல்வது என்பது பத்திரிகைலாம் வந்தது. ஆனால் இதை பூதாகாரமாக இதே திமுக காரங்கிட்ட எதுனா பண்ணியிருந்தா எல்லா பத்திரிகாரனும் பெருசா போட்டிருப்பான். 200 கோடி போச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டே கொடுக்கல, 2 கோடி தான் போச்சுன்னு கொடுத்துருக்காரு. ஏன் கொடுக்கலன்னா அடுத்த நாளே மணி லாண்டரிங் ஆக்டிவ் கொடுப்பார். ஆக பாஜகவினுடைய கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீ பலமுறை வாங்கலாம். நேற்றைய தினம் பத்திரிகையாளரை பார்க்கிற போது நம்முடைய தளபதி குறிப்பிட்டு சொன்னார், அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் இன்றைக்கு இந்த திருவண்ணாமலையிலே சொல்லுகிறேன், ஒரு முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டு போனால் 1 லட்சம் ஓட்டு திமுக கூட்டணி கூடுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.